ஒரு கிராமத்தில் கோபால் என்ற ஒரு விவசாயி இருந்தார். ஆனால் அவர் ரொம்ப சோம்பேறி. எந்த வேலைக்கும் போகாமல் ஊர் சுற்றிட்டு வந்திருந்தார். அவர் மனைவி சமைப்பதற்கு ரேஷன் கடையிலிருந்து பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார். அவர் அந்த காசை வைத்து ஊதாரிசனமாக சுற்றி விட்டு மீதம் இருந்த காசில் ரேஷன் பொருட்களை எல்லாம் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு சென்றார். ஐயோ, என் மனைவி மல்லிகை வேற திட்டுவாளே. ரேஷன் பொருட்கள் எல்லாம் சீக்கிரமாக வாங்கினு சொன்னால் நான் வேற இவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு கோபால் புலம்பிக்கினே அவர் வீட்டுக்கு சென்றார். மல்லிகா, நான் ரேஷன் பொருள்லாம் வாங்கிட்டு மல்லிகா, இங்கே பாரு மல்லிகா. அவர் வீட்டுக்கு போனோடனே அவங்க மனைவி மல்லிகா கோபாலை ரொம்ப திட்டினிருந்தாங்க. ஏங்க ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டீங்க, இவ்வளோ மெதுவாக வரீங்க, நான் எப்படி வீட்டில் சமைக்கிறது? வீட்டில் எந்த பொருளும் இல்லை, வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, சர்க்கரை இல்லை, எதுவும் இல்லை, எந்த பொருளும் இல்லாமல் எப்படி சமைக்கிறது அப்படின்னு அவங்க மனைவி மல்லிகா திட்டினிருந்தாங்க. இந்த இந்த ஆளுக்கு ஏதாவது புத்தி இருக்குதா, ஏதாவது பொறுப்பாக இருக்கிறாரா, நான் எப்படி தான் சமைக்கிறது அப்படின்னு அவங்க மனைவி மல்லிகா ரொம்ப கோபமாக திட்டின்னு இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையில் இருந்ததால் அவங்க ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த குடும்பம். இவர் ஒரு வேலை வீட்டில் ஒழுங்காக செய்ய மாட்டார், எப்படி தான் இந்த வீட்டில் கொடுக்கணும் நடத்துறது, வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லை அப்படின்னு அவங்க மனைவி திட்டினே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சாமி பக்தி மட்டும் அதிகம், எப்போவுமே சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அவருடைய கணவரை திட்டினே இருந்தாங்க. ஒரு வேலையும் ஒழுங்காக போக மாட்டாரு, வீட்டை நான் எப்படி தான் பார்த்துக்கிறது, பசங்களுக்குலாம் நான் எப்படி தான் சமைச்சு கொடுக்குறது அப்படின்னு அவங்க மனைவி திட்டினே இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தாங்க. அவங்க விநாயகரை வேண்டிகிட்டே இருந்தாங்க, ஏதாவது வீட்டுக்கு நல்லது செய்யப்பா அப்படின்ட்டு வேண்டிகிட்டே இருந்தாங்க. ஏழ்மையில் ரொம்ப கஷ்டப்பட்டதால் ரொம்ப வருத்தமாகவும் இருந்தாங்க. அவங்க அம்மா வீட்டில் நல்ல வசதியாக வாழ்ந்துட்டாங்க. ஆனால் கணவன் வீட்டில் வந்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஏழ்மையிலையும் வறுமையிலும் வாழ்ந்துன்னு இருந்தாங்க மல்லிகா. ஆனால் சாமி மட்டும் கும்பிட்டுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அதிசயமாக ஒரு பையன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்தான். அந்த பையன் யாருன்னு பார்த்தா விநாயகர் வந்து மாறு வேடத்தோட வந்திருந்தார், ஒரு வாத்தோட வந்திருந்தார் ஒரு பையன் அந்த வீட்டுக்கு. யாரு பண்ணி இங்கே எதுக்கு வந்தேன்? அம்மா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த வாத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இது தங்க முட்டையிடும் வாத்து. இந்த வாத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் போயிடும், அதுக்கு தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியா? இந்த வாத்து சாதாரண முட்டை தான் இடும், தங்க முட்டையும் விடுமா அப்படின்னு மல்லிகை கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த வாத்தை அந்த பையன் மல்லிகா கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கொஞ்ச நேரத்துலேயே கிளம்பலான்னு பார்த்தான். அந்த வாத்து கிடைத்ததால மல்லிகாவும் கோபாலும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. வசதியான வாழ்க்கையும் உங்களுக்கு வந்துடுச்சு. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லார் மக்களும் இங்கே பாரு பொண்ணு, இவங்க ஒரே நல்ல திடீர்னு பணக்காராயிட்டாங்க, எப்படி தான் பணக்காரானாங்கன்னு தெரியல. இந்த ஊரில் எல்லாரும் மல்லிகாவும் கோபாலும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இவங்களுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை வச்சு மல்லிகாவும் கோபாலும் நல்ல வசதியான நிலைமைக்கு வந்துட்டாங்க. தினமும் அந்த வாத்து வந்து ஒரு தங்க முட்டை இட்டதால அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லா இருந்தாங்க கோபாலும் மல்லிகாவும். இந்த கிராமத்தில் இருந்த மக்களுக்கு எல்லாருமே ரொம்ப பொறாமையாக இருந்தது கோபாலும் மல்லிகாவும் பார்த்து. அந்த வாத்து கிடைத்ததால அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாகவும் இருந்தது. தினமும் ஒரு தங்க முட்டையும் இட்டுச்சு, அதனால் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கோபாலும் மல்லிகாவும் ரொம்ப பொறாமை பிடிச்சவங்களா இருந்தாங்க. நம்ம இப்போ இருக்கிற நிலைமையை விட இன்னும் பணக்காராயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலும் மல்லிகாவுக்கும் ஒரு கெட்ட எண்ணமாகவே இருந்துச்சு. கோபாலும் மல்லிகாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க.
என்னங்க இந்த வாத்தை நம்ம கொண்டு போட்டுருவோம். இதோட வயிற்றை நம்ம அறுத்து பார்த்தா இதில் நம்மளுக்கு நிறைய தங்க முட்டைங்கள் கிடைக்கும். நீங்கள் உடனே போயிட்டு இந்த வாத்தை கொண்டு அதோட வயிற்றை கிழித்து பாருங்க அப்படின்னு மல்லிகா கோபால் கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அப்படியே செய்யலாம் மல்லிகா, இந்த வாத்தை கொண்டு போட்டுறேன். அதோட வயிற்று அறத்தினா நம்மளுக்கு 1000 முட்டை கிடைக்கும். அந்த முட்டையை வடித்து நம்ம இன்னும் வசதியாக வந்துடலாம் மல்லிகா. நீ கவலைப்படாத, இந்த வாத்தை நான் இப்பயே கொண்டு போட்டுறேன். மல்லிகா சொன்ன மாதிரி இந்த வாத்தை நம்ம கொண்டு போட்டுடலாம். இந்த வாத்தோட வயிற்றுல 1000 தங்க முட்டை இருக்கும். இதோட வயிற்றை நம்ம அறுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் அந்த வாத்தை கொன்று அதோட வயிற்றை கிழித்து பார்த்தப்போ அதோட வயிற்றுல எந்த ஒரு தங்க முட்டையும் இல்லை. கோபால் ஏமாந்து போயிட்டான். ரச குணத்தால் மறுபடியும் கோபாலும் மல்லிகாவும் ஏழ்மை நிலைக்கே வந்துட்டாங்க.